உள்ள வந்து இது வெள்ளை பூனைக்காளி. இது கொட்டை பாருங்க, இந்த விதை வந்து வெள்ளையா இருக்கு. ஐயா, இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனை இருக்கு ஐயா. அந்த நரம்பு தளர்ச்சியை சரி பண்றதுக்கு என்ன மாதிரியான மூலிகை மருந்து இருக்கு, அது எப்படி எல்லாம் பயன்படுத்தினாக்க நோய்கள் குணமாகும்? நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பூனைக்காளி. ஓ, இதுதானா? ஆமா, பாருங்க நேர்களே, எவ்வளோ கொத்து கொத்தா தொங்குது பாருங்க. இதுதான் பூனைக்காளி அப்படின்ற ஒரு மூலிகை. இந்த பூனைக்காளி மூலிகை மிகவும் மிகவும் அற்புதமானது. இது நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான அருமருந்துன்னு சொல்லுவாங்க. இங்க பச்சையா இருக்கு. இன்னொரு இடத்துல ஐயா காமிப்பாரு பாருங்க, அது நிறைய காஞ்சிருக்கும். அது வீடியோல நீங்க பாப்பீங்க. சொல்லுங்க ஐயா. இந்த பூனைக்காளி விதைகளை எடுத்து நல்லா காய வச்சு இடித்து சூரணமாக்கி 500 மில்லிகிராம்ல இருந்து 1 கிராம் வரைக்கும் தினந்தோறும் காலை மாலை இருவேளை பால்ல கலந்து எடுத்துட்டு வந்தோம்னு சொன்னா இந்த நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்டது, அதுக்கப்புறம் ஆண்களுக்கான அந்த குறைபாடு, விந்தணு குறைபாடு, முக்கியமா அந்த வயிறு சம்பந்தம் அந்த மலை குத்திரம் அதையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இது ரொம்ப தாது நஷ்டம் அடைஞ்சவங்க, பலகீனமா இருக்கிறவங்க ரெகுலரா எடுக்கலாம். டீ காப்பியை தவிர்த்துட்டு பாலில் கலந்து எடுக்கணும். ஆனால் அளவு அதிகமாக எடுக்கக்கூடாது. 500 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம் அளவு, அவ்வளோதான் எடுக்கணும். ஆமாம் ஐயா, நீங்க சொல்லுங்க. இந்த என் மேலே இது பாருங்க, நல்லா காஞ்சிருக்கு. பூனைக்காளி, இந்த பூனைக்காளி உங்க கையிலையும் பிடிச்சிருக்கீங்க. இந்த பூனைக்காளியை வந்து ஐயா சொன்ன மாதிரி நரம்பு தளர்ச்சி எடுக்கலான்றாரு, அதுக்கப்புறம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைக்கு எடுக்கலான்றாரு. நீங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனைக்கு எடுக்கலாம்? ஆமா சார், இது வந்து இது பாருங்க, இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா உள்ள வந்து இது வெள்ளை பூனைக்காளி. இது கொட்டை பாருங்க, இந்த விதை வந்து வெள்ளையா இருக்கு. இந்த விதைகளை எடுத்து நன்றாக காய வைத்து லேசா வறுத்துட்டா போதும். வறுத்துட்டு உடைச்சிங்கன்னா உள்ள இருந்து அந்த பருப்பு கிடைக்கும். அந்த பருப்பு எடுத்து மாவா அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டு இதனோட வந்து நிலப்பன கிழங்கு, தண்ணீர் விட்டான கிழங்கு, அமுக்ரா கிழங்கு, இதை பாருங்க இந்த விதை. இதுல வந்து கருப்பு வெள்ளை 2 பூனைக்காளி இருக்கு. இது வெள்ளை பூனைக்காளி, கருப்பு பூனைக்காளி ரெண்டுமே சாப்பிடத்தான். தண்ணீர் விட்டான் கிழங்கு, அமுக்கரா கிழங்கு, இந்த பூனைக்காளி விதை, இதெல்லாம் சமபாகமா எடுத்து காய வைத்து பொடி செய்து, இந்த பொடியை வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பொடி வருதுன்னு வச்சுங்க. 100 கிராம் அளவுக்கு கற்கண்டு பொடி சேர்த்து தினம் பாலில் காய்ச்சிய பசும்பாலில் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு கொண்டு வர அவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி நீக்கி, கை கால் நடுக்கம் போக்கி, உடல் பலத்தை உண்டாக்கி, ஆண்மை சக்தி போக சக்தி உண்டாக்கி, நல்ல ஒரு தேஜஸை உண்டாக்கும். அப்பேற்பட்ட மூலிகை தான் இந்த பூனைக்காளி. ரொம்ப அற்புதமான தகவலுங்க ஐயா. ஏனர்களே, பூனைக்காளி விதை பார்த்துருப்பீங்க. இதோட சேர்த்து ஜாதிக்காய் பவுடரு கண்டிப்பா நீங்க கலந்துக்கலாம் ரேசியோவில். அதுக்கப்புறம் கசகசா கலந்துக்கலாம். இது மாதிரிலாம் கலந்துட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படி சொன்னா நிலப்பனை கிழங்கு, இது மாதிரிலாம் அந்த ஆண்மை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு, இல்ல நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது மாதிரி ரேஷியோவில் கலந்து சாப்பிட்டு வரும்போது இந்த மூலிகை மிக மிக அற்புதமா வேலை செய்யும். இந்த மூலிகை எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதுதான். நீங்க உங்களுக்கு வேணும்னாக்கா பக்கத்தில் இருக்க சித்தா டாக்டர் ஆலோசனைப்படி, இல்ல பாரம்பரிய சித்தவரின் ஆலோசனைப்படி நரம்பு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க எடுத்து சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுயமா எடுத்துட வேண்டாம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.